இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு ஒரு வாழ்நாள் போராளி அப்படின்னு சொல்லலாம். அவருடைய உயிர் இன்னைக்கு மறைஞ்சிருக்கு. 101 வயதில் அவருடைய உயிரானது இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு சாயங்காலம் 3 மணிலேருந்து நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் இவருடைய உடலானது பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவருடைய உடலுக்கு முழு அரசு மரியாதையானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய உடலானது எரிக்கப்படவோ இல்லை புதைக்கப்படவோ மாட்டாது. ஸோ இவருடைய உடலானது தானம் கொடுக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லக்கண்ணு அவர்களுடைய உடலானது நாளைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு கட்சி தொண்டர்களுடைய முழு அணிவகுப்போட கட்சி அலுவலகத்திலிருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே உடல் தானம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளரான வீரபாண்டியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு.